ஜாக்சர் துரை வாரம் கண்டிப்பான முறையில் வெள்ளிக்கிழமை வந்துடுது. வெள்ளிக்கிழமை வந்தாலே தமிழ் சினிமாவில் 1 இல்லை 2 இல்லை எக்கச்சக்கமான படங்கள் ரிலீஸ் ஆயிருக்குது. இன்னைக்கு மட்டுமே கிட்டத்தட்ட பேர் சொல்கிற மாதிரி எக்கச்சக்கமான படங்கள் ரிலீஸ் ஆயிருக்குது. அதில் முதல்ல நம்ம பார்க்கணும்னு விரும்பின படம் பிருந்தாவனம். படம் பார்த்துட்டு வந்தாச்சு. ஸோ படம் எப்படி இருந்துச்சு, நம்மளுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன். அண்ட் படத்தை ஃபஸ்ட்டு புல்லிங் ஃபேக்டராக இருக்கக்கூடியது ராதா மோகன். ஏன்னா அழகிய தீயை மூலமாக இயக்குனர் அறிமுகமானவர். இன்ன வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல் ஃபேமிலி என்டர்டைனராக நம்மளுக்காக கொடுத்துட்டே இருக்கிறாரு. ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஃபஸ்ட்டு மிகப்பெரிய புல்லிங் ஃபேக்டராக இருக்காரு. அண்ட் படத்தில் இருக்கக்கூடிய ஆக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருள்நிதி தன்னுடைய ஆக்டிங் கிராஃபில் அடுத்தடுத்து முன்னேறி கொண்டே போயிட்டு இருக்கிறார். அண்ட் அவர் இது முன்னாடி எடுத்திருக்கக்கூடிய படங்களாக இருக்கட்டும், இப்போ அவர் அடுத்து சூஸ் பண்ணி நடிச்சிட்டு இருக்கக்கூடிய படங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளியர் கட் நான் மிகப்பெரிய ஸ்டார் ஆகணும் இல்லையோ நல்ல நடிகன் அப்படின்ற பேர் வாங்கணுன்ற எண்ணத்தில் நல்ல படங்களாக பண்ணிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் அவருக்கு இந்த மாதிரி கதை எடுத்து வளர்ற ஸ்டேஜில் பேர் கதை எடுத்து பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு, அண்ட் படத்துடைய கதாநாயகி பார்த்தீங்கன்னா தானியா அப்படின்ற ஒருத்தவங்க பண்ணிக்கிறாங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி பலே வெள்ளையத்தேவா அப்படின்னு சொல்லிட்டு இயக்குனர் சசிகுமார் கூட அவங்க நடிச்சிருந்தாலும் இந்த படம் மிகப்பெரிய பிரேக் அவங்களுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஒரு சில காட்சிகளில் ரொம்ப அழகாகவும் இருக்கிறாங்க. அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து விவேக் சார் தான் படத்தை தூக்கி நிப்பாட்டுறாரு. என்னதான் அருள்நிதி கதாநாயகன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா கூட விவேக் சார் தான் ஆக்சுவலாக படம் முடிச்சு வெளியில் வந்தோடனே உங்களுக்கு கதாநாயகனாக தெரிவார். அண்ட் விவேக் சாருடைய காமெடி எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு காமெடியில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக அவருக்கான ஒரு மெசேஜை சொல்லிட்டு அப்படியே லைட்டாக போயிடுவார். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜும் அதே மாதிரி சொல்கிறாரு அதே டயத்தில். அண்ட் நான் இல்லாத கேப்பில் தான்றா மற்ற கதாநாயகலாம் வந்துட்டான்னு சொல்லிட்டு இப்போ டாப்பில் யாரெல்லாம் காமெடியன்ஸாக இருக்கவங்களோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாரு. ஸோ படத்தில் அது நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. அண்ட் படத்தில் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா அருள்நிதி கூட வந்து பார்த்தீங்கன்னா வர்க்கி அப்படின்ற ஒரு கேரக்டரில் ஒரு பையன் பண்ணியிருக்காரு. செம்மையாக பண்ணியிருக்காரு. ஏற்கனவே ஒரு சில படங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ சிரிக்க வைக்கிறாரு. அண்ட் முக்கியமாக சொல்லணும்னா MS பாஸ்கர் அவர் நடிப்பை எப்பவுமே வந்து குறைச்சி இடப்படவே முடியாது. பட் என்ன ஒண்ணுன்னா ஒரு சில ஃபார்மேட்டில் ஒரே மாதிரி நடிக்க ஆரம்பிச்சுட்டாரோ அண்ட் இதே மாதிரி கேரக்டர்ஸ் தான் அவர் கொடுக்குறாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன ஃபீலிங் வருது. ஏன்னா 8 தொட்டாக்கள் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வேற லெவலில் இருந்தார். பட் இந்த படத்தில் பார்க்கும்போது ஏற்கனவே அவர் அந்த வாய்ஸ் மாடுலேஷனில் கொஞ்சம் அப்படியே ஸ்லோ டவுன் பண்ணி பேசுவார் பார்த்தீங்களா, அதெல்லாம் நம்மளுக்கு மைண்டுக்குள்ளே லைட்டாக வந்துட்டு போகுது. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் தங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய கதாபாத்திரங்களை பியூட்டிஃபுல்லாக பெர்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ஓவராலாக இந்த படம் எப்படி இருக்குது, கதை என்னவா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அண்ட் அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி தான் ஒரு டெஃபன்டம்மா ஒரு பையன் இருக்கான். அவனுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில குற்ற உணர்ச்சிகள்லாம் இருக்குது. அதெல்லாம் தாண்டி வந்துட்டு தன்னை ஒரு பெண் விரும்புகிறான். அந்த பெண்ணை மறுபடியும் எப்படி கைப்பிடிக்கிறாங்க அப்படின்றத படத்தினுடைய கதை. படம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டி பேக்ரவுண்டில் எடுத்துருக்காங்க. ஊட்டி எவ்வளோ தூரத்துக்கு அழகாக காட்ட முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு அழகாக காமிச்சிருந்தாலும் ஒரு சில இடங்களில் VFX மாதிரி சில கிராஃபிக்ஸ்லாம் வருது. அது லைட்டாக நம்மளுக்கு சலிப்பு தட்டுற மாதிரி இருந்தால் கூட படத்தில் விஷால் சந்திரசேகருடைய பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கண்டு வைக்காமல் படத்தை அப்படியே நல்லா நகர்த்திட்டு போகுது. மேலும் விஷால் சந்திரசேகருடைய இசை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாடல்களில் பெருசாக ஒர்க் அவுட் ஆகல. ஒரு பாட்டு வந்து SPB சார் பாடியிருக்காரு. மாண்டேஜ் சாங் அதை வச்சுருக்காங்க. அது நல்லா பியூட்டிஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அண்ட் மற்றபடி மிச்சம் இருக்கக்கூடிய 2 பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெருசாக நம்மளோட ஒட்டலை. பாடல்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போயிருந்தால் படத்துக்கு இன்னுமே கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா புல்லிங் ஃபேக்டராக இருந்திருக்கும். கடந்த வாரத்தில் சங்கிலி புங்கிலியில் விஷால் சந்திரசேகர் தான் மியூசிக் போட்டிருக்காரு. ஸோ விஷால் சந்திரசேகர் வரிசையாக நிறைய படங்கள்லாம் வந்துட்டே இருக்குது. ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு பியூட்டிஃபுல் எமோஷனை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக ஹேண்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க. சின்ன ஃபேமிலி எமோஷன்ஸ் இருக்குது. அண்ட் சின்ன மனதை நெகிழ வைக்கும், அழுக வைக்கும், சிரிக்க வைக்கும் இப்படின்ற பல காட்சிகள்லாம் படத்தில் இருக்குது. அஃப்கோர்ஸ் லைட்டாக இந்த ஃபேமிலி எமோஷனை ரொம்ப ஹேண்டில் பண்ணனால நாடகத்தன்மை லைட்டாக உங்களுக்கு தட்டுனா கூட போர் அடிக்காமல் படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் போயிருது. இது எல்லாமே என்னுடைய வியூ தான். ஸோ ஒரு படம் எனக்கு பிடிக்கும், இன்னொரு படம் உங்களுக்கு பிடிக்காம இருக்கும், இன்னொரு படம் உங்களுக்கு பிடிக்கும், இன்னொரு படம் எனக்கு பிடிக்காம இருக்குது. ஸோ எல்லா படத்தையும் நீங்களே தேட்டரில் போயிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச்.